வெள்ளைப்படுதல், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ். ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது எல்லா டைமுமே அது ஒரு நோயின் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து அடலசன்ட் கேர்ள்ஸில் வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அது வந்து இயற்கையாகவே அந்த வெஜினா வந்து கொஞ்சம் ஈரப்பதத்துடன் வச்சுக்கிறதுக்கும் சுத்தமாக இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடியது தான். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, இல்லை வெள்ளையாக இருக்குது, அரிப்பு இல்லை, எரிச்சல் இல்லை, வேறு எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா அது வந்து ஓவுலேஷன் டைமில் கூட இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும். ப்ளஸ் ஓவுலேஷன் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு சிலர் வந்து ஜெல் மாதிரி வரும் அப்படிம்பாங்க. ஸோ அதுவும் வந்து நார்மல் தான். ஸோ இதெல்லாம் ஓவுலேஷனோட அறிகுறி. ஸோ இதே வந்து உங்களுக்கு 30 இயர்ஸ் மேலே வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது. ஸோ படும்போது உங்களுக்கு வந்து யூரின் போனால் எரிச்சல், அரிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இதர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆர் பாக்டீரியல் டிசீஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். மெயினாக வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து தயிர் மாதிரி கெட்டியாக இருக்குது, ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து சுகரோட, அதாவது சர்க்கரை நோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரியான வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் ஏதாவது இருக்கா என்னன்னு பாருங்கள். ஆல்ரெடி சுகர் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது மெடிசன்ஸ் மாத்திரமா என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. இதே வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே வருது, இல்லை 40 இயர்ஸில் வருது. ஸோ வெள்ளைப்படும் போது வந்து உங்களுக்கு துர்நாற்றம் வருது, ஸோ பிளட்டு சேர்ந்து வருது, ஸோ இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ளீடிங் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை வாய் புண்ணு அதிகமாக இருந்தாலோ இல்லை புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக உங்கள் டாக்டரை பார்த்துட்டு பயாப்சியோ இல்லை பேப்ஸ்மியரோ பண்ணி அது வந்து சாதாரண பிரச்சனை தானா இல்லை வேறு ஏதாவது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும்.